நேற்று நைட்டு நல்லா சூப்பராக மழை பெஞ்சிச்சுங்க. அதனால் நான் வந்து அமாவாசைக்கு பிறகு வந்து விதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெரஸ் கார்டனில் வந்து விதைகள்லாம் போட்டாச்சுங்க. காராமணி, சுரை, அவரை, அப்புறம் வந்து வெண்டை, பாகல் அதெல்லாம் கொடுத்தாங்க விதை. எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். எது முளைக்குது முளைக்கலைங்கிறத பார்க்கலாம். மண் நான் காட்டுற மாரி நல்லா பொல பொலன்னு இருக்கணுங்க. விதைகள்லாம் போட்டதுக்கப்புறம் லேசாக மண்ணை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம கையால் தான் தண்ணி தெளித்து விடணும். அப்படி தான் தெளித்து விட்டு வந்திருக்கேன் நான். இப்போ மேலே பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சமாக நான் உரமண் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் என்கிட்ட கம்போஸ்ட் இருந்துச்சு. அந்த மக்கின உரத்தை தான் நான் மேலே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து கருப்பாக தெரியுது இந்த மண். அப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் மண் வந்து உரம் பலமான மண்ணாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து விதைகள் வந்து நல்லா முளைச்சி வரும் உங்களுக்கு. அப்படி தான் மண் வந்து நல்லா பொல பொலன்னு இருக்குது. இப்போ அதில் தான் நான் விதைகள்லாம் ஊனி வைக்கிறேன். நீங்கள் விதைகள்லாம் போட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மிளகாய் விதைகள்லாம் தூவி அதை நாற்று எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் ஊனி காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து சாதம் தான். ஆக்சுவலாக நம்ம சுண்டைக்காய் வந்து எப்படி வட்டல் போடுறது வந்து வீடியோவில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இதோட அட்டாச் பண்ணுறேன். இந்த வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அது இன்றைக்கி தான் வறுத்தேன் உங்களுக்கு. அது வறுத்து காட்டுறேன். அதே போல் மோர் மிளகாவும் வந்து தயிர் சாதத்துக்கு வந்து வறுத்துக்கிட்டோம். சுண்டைக்காய் வத்தல் வந்து நம்ம நல்லா தட்டி போடணுங்களா. அதில் விதை இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெடிக்குது. நான் ஆக்சுவலாக அங்கே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தட்டிட்டு போட சொல்லி. அதுமாரி போடுங்க. சரியாக தட்டாமல் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து வெடிக்கும். அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணி தட்டிட்டு போடுங்க. நான் எண்ணெயில் போட்ட தான் வெடிக்கும் போது கண்டுபிடிச்சேன். மிளகாய் வந்து இதுமாரி நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சுண்டைக்காய் வத்தல் வறுத்துக்கிறேன். இப்போ இந்த சுண்டைக்காய் வத்தல் நான் சொன்ன மாரி நீங்கள் நல்லா எண்ணெயும் சூடாக இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. சரியாக தட்டாமல் போட்டிங்கன்னா வெடிக்குது. அதையும் பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா தட்டிகிட்டே போடுங்க. விதை வந்து வெளியில் வர அளவுக்கு தட்டிட்டு போடணும். அதனால தான் நான் எட்டி நின்றுட்டு வறுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுடைய நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதம் தான். சுண்டைக்காய் வத்தல், மோர் மிளகாய், தயிர், சாதம், பருப்பு பொடி, மதியம் வச்ச சாம்பார் அதெல்லாம் மீதி இருந்தது வந்து அப்படியே நைட்டுக்கு சாப்பிட்டாச்சு. நாங்கள் பருப்பு பொடி வந்து நல்லா நெய் விட்டு பசஞ்சு கொடுத்தேன். எங்கள் பையன் நல்லா சாப்பிட்டான். டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான். உங்களுக்கு இந்த பருப்பு பொடி ரெசிபியை வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நான் பால் பனக்கிழங்கண்டு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் நகரில் உள்ள மங்கள விநாயகர் கோயில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டிலேருந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. ரொம்ப லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி டைம் இல்லாதனால. நாளைக்கு கருவேப்பிலை தோசை ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள்